Hi guys, so welcome back to our channel. I am Kabilesh. ஸோ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட் நாட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ நம்ம வந்து இனிஷியல் ஒரு பிஸ்னஸை எப்படி பண்ணணுங்கிறதுலேருந்து ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்துட்டு சொல்லித்தர போகிறோம். ஸோ சொல்லித்தரதுங்கிறத தாண்டி உங்களுக்கு அது ஒரு அடிஷ்னல் நாலேஜாக இருக்க போகுது. ஸோ அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கண்டினியூவாக நம்ம வந்துட்டு ஒரு கான்ஸ்டியூஷனாக பார்த்துட்ருக்கோம். என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு டைப்ஸ் பார்த்துட்டோம். அதில் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அண்ட் எல்எல்பி, ஓகேங்களா? ஸோ 2 இருக்குது. ஸோ அந்த 2ஐயும் நம்ம இந்த வீடியோலேயே கவர் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ பழைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரொப்ரைட்டர் பார்த்ததோ இல்லை வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் போட்ட நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து போய் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கும் அந்த ஜேர்னியாக உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது ஜேர்னியாக உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரொப்ரைட்டர்ஷிப் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்னா, இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் எல்எல்பினா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ 2க்கும் என்ன டிஃபரன்ஸுங்கிறது தேர்ட் பார்ட். ஸோ இதுதான் இந்த வீடியோ, ஓகேவா? பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சிங்கிளாக பண்ணாமல், ஒரு சிங்கிள் பர்சனாக நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, பெஸ்ட்டு வே ஆஃப் பிஸ்னஸ் வந்துட்டு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் நம்ம பார்க்குறது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 2-3 பேர் சேர்ந்து ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டு இன்னொன்று, இது வந்துட்டு உங்களோட இண்டிவிஜுவலுக்கும் இந்த ஃபேர்முக்கும் தனித்தனியாக நம்ம வந்துட்டு பார்ப்போம். தனியாக அதாவது வந்து நீங்கள் அந்த பிஸ்னஸ் ஃபேர்முங்கிறது ஒரு தனி பிஸ்னஸ், அது வந்து ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி, ஓகேவா? ஸோ அதுக்குன்னு ஒரு தனி பேன் இருக்க போகுது. ஸோ அதுக்குன்னு நம்ம தனியாக ஒரு ஜிஎஸ்டி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம அதுக்குன்னு நம்ம தனியாக ஃபைலிங் பண்ண போகிறோம். எல்லாமே நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இண்டிவிஜுவலுக்கு நம்ம எப்பயும் போல் நம்ம தனியாக வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுவோம். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப், அதாவது வந்து பார்ட்னர்ஷிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, யார் ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாமே நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சிங்கிள் பர்சனாக ஸ்டார்ட் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு 2-3 பேர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. பல டைப் ஆஃப் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பார்ட்னர்ஷிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம், எல்எல்பியாக ஸ்டார்ட் பண்ணலாம், கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாமே இருக்குது. பட் இதில் எது நமக்கு தேவை அப்படிங்கிறது தான் பெரிய கன்ஃபியூஷன், ஓகேவா? ஸோ எல்எல்பியாவோ இல்லை கம்பெனியாவோ இல்லை பார்ட்னர்ஷிப்பாக என்னவோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது ஒரு பெரிய டிஸ்கஷன் போகும், ஒரு பெரிய இதாகும். பட் நம்ம இங்கே வந்துட்டு அந்த கம்பேரிஷனோட பார்க்க போகிறோம். ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபேர்முங்கும்போது மற்ற எல்எல்பிக்கோ கம்பெனியோ கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு லோவஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ். ஏன் லோவஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபேர்மை 2ஆக பார்க்கலாம். அதாவது வந்து நீங்கள் ரெஜிஸ்டர்டு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாகவும் வச்சுருக்கலாம், அன்ரெஜிஸ்டர்டு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாகவும் வச்சுருக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு உங்களோட சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், பக்கத்தில் இருக்கக்கூடிய சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் இருக்குல்ல, அங்கே நம்ம வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ ரெஜிஸ்டர்ட். அன்ரெஜிஸ்டர்ட் அப்படின்னா நீங்கள் வந்து அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. அப்போ வந்துட்டு எல்லாருக்குமே ஒன்று தோணும், நம்ம வந்துட்டு அன்ரெஜிஸ்டர்டாகவே போகலாமே, ஏன் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒரு தோணும். ஏன்னா நீங்கள் அன்ரெஜிஸ்டர்டாக இருந்தாலும் சரி, ரெஜிஸ்டர்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு பேன் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது வந்து அந்த பிஸ்னஸ்க்குன்னு ஒரு தனி பேன் கிடச்சிரும். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து அது கிடச்சிரும். பட்டு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது? நான் வந்து ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே ரெஜிஸ்டாருக்கு நான் வந்துட்டு அந்த ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். ஸோ அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குது, நான் போயிட்டுருக்கணும், எல்லாமே இருக்கும். இதே அன்ரெஜிஸ்டர்னால் எனக்கு அந்த பிரச்சனையே இல்லையே அப்படின்னா, பிரச்சனை இல்லை. அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லை. பட் இன்னொரு ஆங்கிள் என்ன அப்படின்னா, லீகாலிட்டி. இப்போ நீங்கள் வந்துட்டு ஃப்யூச்சரில் ஒரு பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது, அதெல்லாம்
இருக்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ பட் இது ஒரு 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 எக்ஸ்ட்ரீம் ஒரு சிச்சுவேஷன் தான். ஸோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது அப்படின்னா அப்போது நீங்கள் வந்து ஒரு ரிஜிஸ்டர்டு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கும்போது உங்களுக்கு லீகாலிட்டியாக நீங்கள் வந்து போய் கோர்ட்டில் பேசுகிறதுக்கோ ஏதோ ஒன்று இதுக்கு உங்களுக்கு அங்கே வந்துட்டு இதாக இருக்கும். லைக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 பார்ட்னர்ஸ் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த 3 பார்ட்னரில் ஒரு பார்ட்னர் வந்துட்டு லைக் எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டே தரமாட்டேங்கிறீங்க, எனக்கு ரொம்ப கம்மியாக தரீங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு டிஸ்கஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரெஜிஸ்டர்டு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னால் நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் டீட்லேயே நீங்கள் வந்துட்டு யார் யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர் இருக்க போகுது, யார் யார் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இது லைக் எவ்வளோ ப்ராஃபிட் ரேஷியோவில் நீங்கள் பிரிக்க போகிறீங்க, எல்லாமே டாக்குமெண்ட்டாக மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் ஆஃபீஸ்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ அங்கேருந்து ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு அந்த தேர்ட் பர்சன் கேஸ் போடுற பர்சன் வந்துட்டு அவருக்கு வெறும் 10% தான் ஷேர் இருக்குது, மிச்சம் 2 பேருக்கு வந்து அதிகமாக மற்ற 2 பேர் 45 எடுக்கிறாங்க. இப்போ இவர் 10% தான் எடுக்கிறாரு அப்படின்னா அது அவருடைய ஷேர் வேல்யூ. ஸோ அவர் எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காரோ அதுக்கான ப்ராஃபிட் வருது. அப்போ அவர் வந்துட்டு போய் கேஸ் போட்டாலும் லைக் நம்ம சொல்லலாம் அவர் ஹோல்ட் பண்ணியிருக்கதே 10%. ஸோ அப்போ நான் அதுக்கான வேல்யூ தான் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறத நம்மளால் இது பண்ண முடியும். இதே அன்ரெஜிஸ்டர்டாக இருந்தால் இது பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணலாம், பட் ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃப்மே இல்லை. நீங்கள் இவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் எந்த பக்கமுமே நீங்கள் வந்துட்டு கொடுக்கவே இல்லை. அப்படிங்கும்போது அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். லீகலாக நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும். அப்போ நீங்கள் வந்துட்டு அதை ரொம்ப நாள் நீங்கள் வந்துட்டு கோர்ட் அதில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேர் ரெஜிஸ்டர்டாக போவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கும்போது நம்ம என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஒன்று நம்ம வந்துட்டு ரெஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப்பாக போகிறோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸோ சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லேயோ நம்மளோட டாக்குமெண்ட்ஸை கொடுத்து அவங்க வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி தருவாங்க. சர்டிஃபிகேட் ஒரு புக் மாதிரி, அதாவது வந்து ஒரு இதில் அவங்களோட ஒரு நம்பர் போட்டு லைக் இதுதான் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று தருவாங்க. ஓகேவா? ஸோ இதே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு அன்ரெஜிஸ்டராக இருந்தால் நமக்கு வந்து அது பண்ண தேவையில்லை. பட் அல்டிமேட்டாக 2 பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்குமே ரெஜிஸ்டர்டோ அன்ரெஜிஸ்டர்டோ நம்ம வந்து பேன் அப்ளை பண்ணணும் செகண்ட். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் பேன் அப்ளை பண்ணணும். பேன் அப்ளை பண்ணால் மட்டும்தான் அந்த பேனு தனியாக வரும். பேன் யார் கொடுப்பாங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இது பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபார்மை வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி சைன் பண்ணிவிட்டு அதுக்கான அட்டாச்மெண்ட்ஸாக நம்ம வந்துட்டு ப்ரூஃப்ஸ் எல்லாமே வச்சு லைக் இப்போ வந்துட்டு டாக்குமெண்ட்டு, பார்ட்னர்ஷிப் டீடு, அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட்டு என்னென்ன நீங்கள் எங்கே பிளேஸ் ஆகணும் எல்லாமே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கொண்டு போய் நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ இது நம்ம வந்துட்டு இப்போது நீங்கள் வந்துட்டு கொரியரும் பண்ணிக்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கொரியர் பண்ணிட்டா அவங்க வந்துட்டு அதை வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாமே ஓகே அப்படின்னா அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. இல்லை வந்துட்டு அவங்க ஏதோ இது இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு அவங்க லைக் இது திருப்பி அனுப்புவாங்க. நம்ம வந்துட்டு அதுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணுறது, நம்ம திருப்பி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறது. ஸோ இந்த இது இருக்கும். ஸோ இது பேன் அண்ட் டேன். ஸோ டேனுக்கும் அதே மாதிரி தான். டேனுங்கிறது வந்து டேக்ஸ் அக்கௌண்ட் நம்பர், அதாவது வந்து பேன் நம்பர் இருக்க மாதிரியே நீங்கள் வந்து டிடிஎஸ்லாம் பிடிக்கணும் அப்படின்னா டேன் நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அது நீங்கள் வாங்குறது. ஸோ டேனு இது எல்லாமே. ஸோ இதுதான் வந்து உங்களோட பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷனே. ஸோ அடிஷ்னலாக நீங்கள் பண்ணுறது ரெஜிஸ்டர்டாக இருந்தால் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ண போகிறீங்க. ஸோ இவ்வளோ தான் இதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஜிஎஸ்டி எடுக்கணுமா ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம், எம்எஸ்எம்இ எடுக்கணுமா எம்எஸ்எம்இ எடுத்துக்கலாம், எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஓவரால் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்எல்பிக்கு நம்ம வருவோம். ஸோ ஓகே, பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இன்னொன்று வந்துட்டு நான் மெயினாக மென்ஷன் பண்ணணும்னு நினச்சது வந்துட்டு இப்போ நீங்கள் டேனு ஸோ எல்லாமே ரெஜிஸ்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடுது, எல்லாமே இது பண்ணிடுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ராஃபிட்டு எல்லாமே அந்த இதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து ரிட்டன் கம்ப்ளைன்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அதான் வந்து ப்ரொப்ரைட்டராக இருக்கும்போது உங்களோட இண்டிவிஜுவல் பேன் தான் உங்கள் பிஸ்னஸோட பேனுமே. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு ஐடிஆர் தான் நீங்கள் ஃபைல் பண்ண போகிறீங்க, ஒரே ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தான் நீங்கள் ஃபைல் பண்ண போகிறீங்க. பட்
பார்ட்னர்ஷிப் ஃபேர்முக்குன்னு வரும்போது பார்ட்னர்ஸுக்கு தனியாக நீங்கள் ஃபைல் பண்ணணும். எத்தனை பார்ட்னர் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் தனியாக ஃபைல் பண்ணணும். பார்ட்னர்ஷிப் ஃபேர்முக்கு தனியாக ஃபைல் பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்கள் பார்ட்னர்ஷிப் ஃபேர்முக்கு நீங்கள் தனி பேன் நம்பர் வச்சுருக்கீங்க. ஸோ அப்படிங்கும்போது அதுக்கு தனியாக நம்ம ஃபைல் பண்ணணும். அது எல்லாருமே ஃபைல் பண்ணணும்னா இல்லை, அதை வந்து இன்கம் டேக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிமிட்டுக்கு தாண்டுனா நம்ம வந்துட்டு ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற லிமிட் இருக்குது. ஸோ லைக் 2,50,000 அப்படிங்கிறது இன்கமே வந்துட்டு ஒரு 2,50,000 வருது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த இன்கம்ங்கிறது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும், ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், எல்லா டைப் ஆஃப் பிஸ்னஸஸ்க்கும் பொறுத்த வரைக்கும் அந்த இன்கம் அப்படிங்கிறது அந்த நெட் ப்ராஃபிட். நீங்கள் வந்துட்டு சேல் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து உங்களோட பர்ச்சேசஸை மைனஸ் பண்ணிட்டு அதுலேருந்து நெட் அமௌண்ட் வர்றது தான் உங்களுடைய ப்ராஃபிட் இன்கம். அந்த ப்ராஃபிட் இன்கம் அந்த 2.5 லட்சத்துக்கு மேலே தாண்டுது, 2,50,000 மேலே தாண்டுது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அதிலிருந்து நீங்கள் வந்துட்டு ஒரு அதை வந்து பார்ட்னர்ஸுக்கு சேலரி கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸ் நம்ம எடுப்போம். ஸோ அதை வந்துட்டு இங்கே இண்டிவிஜுவலுக்கு அதை வந்துட்டு இன்கமாக காட்டணும். அந்த அந்த இது வரும். ஏன்னா நீங்கள் வந்து இங்கே நம்ம வந்து சேலரி பேமெண்ட் பண்ணுறோம், பார்ட்னர்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது அல்டிமேட்டாக பார்ட்னரோட ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது அது பிஸ்னஸ் இன்கம், அது ஒரு இன்கம், சேலரி ஃப்ரம் பிஸ்னஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அதை நம்ம வந்து அங்கே அவங்களோட இதில் காட்டி நம்ம வந்துட்டு டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறது நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரிட்டர்ன் கம்ப்ளைன்சஸ். ஸோ மற்றபடி பெருசாக லைக் ஒரு கம்பு சுற்றுற வேலையெல்லாம் இல்லை. ஸோ இதுதான் வந்து ரிட்டன் கம்ப்ளைன்சஸ். பட் இதுக்கு வந்து டைம் எடுக்கும். அதாவது வந்து நீங்கள் இப்போ ஜிஎஸ்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 வீக் 15 டேஸ் அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வந்துட்டு வரும்ல, ப்ரொப்ரைட்டருக்கு நம்ம எடுக்கும் போது. அதே பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்குங்கும் போது அந்த டைம் லிமிட் சேஞ்சஸ் ஆகும். நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும். லைக் பார்ட்னர்ஷிப் டீடு, ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டுக்கான என்ஓசி, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஓனருக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்க கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே ஆஃபீஸர் வந்துட்டு எல்லாமே செக் பண்ணி எல்லாமே ஓகே எல்லாமே பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜிஎஸ்டி அப்ளை பண்ண, பேன் அப்ளை பண்ண எல்லாத்துக்குமே டைம் ஆகும். ஒரு 10 to 15 டேஸ் ஒரு இதுக்கும் வச்சுக்கோங்க. ஸோ லைக் பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு 10 டேஸ். ஏன்னா நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அவங்க வந்துட்டு எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குது, லைக் ஏதோ ஒன்று சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கொடுப்பாங்க. நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது கொடுத்து அது வாங்கும்போது நமக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 to 10 டேஸ் நம்ம அதுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேன் அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு 15 டேஸ் டைம் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 15 டேஸ் டைம் இருக்குது. ஸோ அப்போ அந்த 15 டேஸ் அவங்க வந்துட்டு ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி அதை கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பேனு டேனு அது எல்லாமே வரும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அதே மாதிரி தான், நமக்கு ஒரு 7 to 10 டேஸ் வந்துட்டு டைம் ஆகும். ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு 1 மந்த் நமக்கு வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 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 டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லா ப்ரொஃபஷ்னல்ஸும், ஸோ இந்த சர்வீஸ் கொடுக்குற ப்ரொஃபஷ்னல்ஸ் இன்க்ளூடிங் அஸ், ஸோ எல்லாருமே வந்துட்டு இந்த இந்த பாயிண்ட் அதான் வந்து இதற்காக தான் வந்து அந்த ஒரு சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ ஈஸியாக இருக்கே நீங்கள் ஏன் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா தே ஆர் ஸ்பெண்டிங் தேர் டைம். ஸோ ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி உங்களை வந்துட்டு அங்கே அந்த ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குற ஸ்டேஜ் வரைக்கும் எல்லா ப்ராசஸுமே அவங்க பார்க்குறாங்கல்ல. ஸோ அதுக்கான சார்ஜஸ் இருக்கும்ல. ஸோ அந்த இதுதான். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் வந்துட்டு ஒரு எல்எல்பி. ஆக்சுவலி ஓகே. ஸோ எல்எல்பி வந்துட்டு நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஒரு 13-14 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா ரொம்ப பெருசாக போட்டோம் அப்படின்னா நிறைய பேர் பார்க்குறதில்ல. ஸோ ஏன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் வீடியோஸே பார்க்குறாங்க. ஸோ அதர் தென் பொலிட்டிக்கல் நியூஸாக இருக்குது இல்லை ஒரு சினிமா நியூஸாக இருக்குதுன்னு மட்டும்தான் வந்துட்டு அவங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே இருக்க கண்டென்ட்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இதோட இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ எல்எல்பி பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு நம்ம அதை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டு இது ரிலேட்டட் உங்களுக்கு வந்து ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கேளுங்க. நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன், இது ரிலேட்டட் எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் கொஷின் இருக்குது அப்படின்னா கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு டெசிஷன் எடுத்துக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன், நீங்கள் இது பண்ணலாம். இல்லை வந்துட்டு எங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன் ஃப்யூச்சரில் இன்னும் ஃபியூ டேஸ் ஆர் ஃபியூ மந்த்ஸில் வந்துட்டு
நான் வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டியாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ கம்யூனிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக இருக்கட்டும், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை நார்மல் ஒரு பிஸ்னஸ். ஸ்டார்ட் அப் அப்படின்னா வந்துட்டு அது ஒரு வேறு கேட்டகரி. ஸோ அதை பற்றி நான் வந்துட்டு ஒரு வீடியோ நடுவில் போடுறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து நார்மல் பிஸ்னஸ் பண்ணுற பர்சன், ஸோ யாராக இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்க பர்சன்ஸு, ஸோ அவங்க எல்லோரும் இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபீஸ் எல்லாம் இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ இதுக்கான ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நான் அது வந்து ஒரு கம்யூனிட்டியாக நான் வந்து இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அங்கே லைக் கொலாப் பண்ணி நம்ம பண்ணலாம். ஏன்னா இப்போ ஒரு சர்வீசஸ் ஒருத்தவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு அது நீட் இருக்கும். அப்படிங்கும்போது அங்கே நீங்கள் வந்துட்டு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி எல்லாமே பேசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுதான். ஓகேங்களா? உங்களுக்கு உங்களோட நீடுக்கு இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் எல்லாருக்கும் அல்டிமேட்டாக ஒரு பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த கம்யூனிட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் அதை பற்றி நான் ஃப்யூச்சரில் ஒரு அப்டேட் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இன்னொன்று வந்துட்டு நான் இது வந்துட்டு நான் இப்போது உங்களை நேரில் பார்க்காம நான் பேசிகிட்ருக்கேன். லைக் நான் வந்துட்டு உங்கள் கூட ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லாமல் நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ ஒரு ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் ஒரு 1 or 2 monthஸில் ஸோ இந்த கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ இதுவும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். லைக் நம்ம நிறையா வந்துட்டு விர்ச்சுவல் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி வச்சு, ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிறத நீங்கள் கேட்கலாம். இல்லை நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறத பற்றி நம்ம வந்துட்டு டீட்டெயில்டாக நம்ம பேசுவோம். எல்லாமே நம்ம வந்துட்டு பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்துட்டு எனக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்னங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கில் இருக்கக்கூடிய மற்ற பர்சன்ஸுக்கும் தெரியும். இது ஒரு கம்யூனிட்டியாக ஒரு 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 பிஸ்னஸ் கம்யூனிட்டியாக நம்ம வந்துட்டு ஃபார்ம் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு எல்எல்பி அப்புறம் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறத நம்ம வந்து போகலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.